ஸோ டபுள் மங்கேக்யோ ஷரிங்கன் கக்காஷி ஹாட்டாகே வர்சஸ் இட்டாச்சி உச்சிஹாவோட 100% ஹெல்த் த அல்டிமேட் ஷோடவுன். இதில் யார் ஜெயிப்பா? ஸோ இந்த பேட்டிலில் சும்மா ஏதோ 2 பவர்ஃபுல்லான பீப்புள் சண்டை போடுறது மட்டும் இல்லாமல் 2 செப்பரேட் ஃபேன் பேஸஸே வந்துட்டு சண்டை போட போகுது. இது வரைக்கும் நான் யூடியூப்பில் இந்த நருட்டோ வீடியோ போட்டு ஒன்று கற்றுக்கிட்டது என்னென்னா, கக்காஷிக்குன்னு ஒரு செப்பரேட் ஃபேன் பேஸ் இருக்காங்க, இட்டாச்சி உச்சிஹாக்கு இன்னொரு செப்பரேட் ஃபேன் பேஸ் இருக்கானுங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்கன்றது ரொம்ப கிளியராக தெரியுது. ஸோ கக்காஷி இட்டாச்சியோட மோஸ்ட் ப்ரைமில் இருக்கும்போது 2 பேரும் சண்டை போட்டிருந்தாங்கன்னா என்ன மாதிரி ஒரு ஃபைட் இருந்திருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயில்டாக ஏன் நான் வந்துட்டு யார் ஒருத்தவங்களை ஜெயிக்க வைக்கிறேன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தயவு செஞ்சு மாஸ்டர் ஃபிக்ஸோட தலையை வெட்ட வராமல், ஸோ உங்களுக்கு வேறு என்ன செப்பரேட் கருத்து இருந்தால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஒரு நல்ல உரையாடல் செய்யலாம். ஸோ பேசிக்காக இந்த ஷோடவுன் வந்துட்டு 3 ரவுண்ட்ஸ் இருக்க போது. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்துட்டு நம்ம கக்காஷியோட டபுள் மங்கேக்யோ ஷரிங்கனில் அவனோட ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் அண்ட் அவனோட ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவோம். அதே மாதிரி இட்டாச்சி உச்சிஹாவோட ஸ்பெஷல் பவர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் டேலண்ட்ஸையும் சொல்ல போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்துட்டு எந்த ஒரு வின்னும் ஜெயிக்கிற மாதிரியும் இருக்காது, அவங்களோட பவர்ஸை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். செகண்ட் ரவுண்டில் என்ன பண்ண போகிறோம்னா, இவங்களோட இந்த எபிலிட்டிஸ்லாம் பயன்படுத்தி எப்படி இன்னொருத்தர் ஓவர் பவர் பண்ண வைக்கலாம், எந்த எபிலிட்டி வந்து இன்னொருத்தனை தோக்கடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, இன்னொன்று வச்சு எப்படி அவன் அதை தடுப்பான், அந்த மாதிரி பேசலாம். தேர்ட் ரவுண்ட் வந்துட்டு க்ளோஸ் ரேஞ்ச் காம்பேட்டாக இருந்தால் எப்படி போகும், லாங் ரேஞ்ச் காம்பேட்டாக இருந்தால் எப்படி போகும், நார்மல் மிட் ரேஞ்ச் காம்பேட்டாக இருந்தால் எப்படி போகுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ தொணன்னு பேசாமல் ரவுண்ட் 1 ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இட்டாச்சி உச்சிஹாவோட ஸ்டார்ட் பண்ணலாம். இட்டாச்சி உச்சிஹா 100% ஹெல்த்தில் இருக்கும்போது அவங்ககிட்ட ஒரு பெர்ஃபெக்ட் மங்கேக்யோ ஷரிங்கன் இருக்கும். இதை வச்சு அவனால் அமெத்தெராசு பயன்படுத்த முடியும். இந்த அமெத்தெராசு வந்துட்டு ஒரு பிளாக் ஃப்ளேம் செக்ரேட் பண்ணி எது வந்தாலும் நெருப்பில் பற்றி வச்சு எரிஞ்சு போயிடும். செகண்ட், அவனால் சுக்கியோமி பயன்படுத்த முடியும். இந்த கென்ஜுட்சுவால் வந்துட்டு பெர்செப்ஷன் ஆஃப் டைமையே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் அதோட விக்டிமை வந்துட்டு ஒரு எட்டர்னல் டார்ச்சர் டைமென்ஷனில் தூக்கி போட்டு அப்படியே வாழ்க்கை முழுக்க வச்சு செஞ்சிடும். அண்ட் அஃப்கோர்ஸ் சுசனோ வித் யாட்டா மிரர் அண்ட் டொட்சுகா பிளேடும் அவன்கிட்ட இருக்குது. இது வந்துட்டு ஒரு பர்ஃபெக்ட் டபுள் வெப்பன் சிஸ்டம் வச்சு அவனால் அந்த யாட்டா மிரரை வச்சு எதை வேணாலும் தடுக்க முடியும், டொட்சுகா பிளேடை வச்சு எதை வேணால் சீல் பண்ண முடியும். இந்த சூசனோட ஓவர் பவர்னஸை மட்டும் தனியாக வந்துட்டு ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் லிங்கை கொடுத்துருக்கேன், வேணா போய் பாருங்கள். செகண்ட், ஆப்வியஸாக வந்துட்டு இட்டாச்சி அநியாயத்துக்கு ஒரு ஸ்மார்ட்டான கேரக்டர் தான். அண்ட் அவனோட பேட்டில் ஐக்யூ வெறித்தனமாக இருக்கும்னு சொல்லி தான் ஆகணும். அண்ட் அவனோட கென்ஜுட்ஸு தான் சீசன் 1லேருந்து எல்லா வாட்டியும் பேசிகிட்டே இருப்பாங்க, அந்த அளவுக்கு வெறித்தனமாக அவனோட கென்ஜுட்ஸு டெக்னிக்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம டபுள் மங்கேக்யோ ஷரிங்கன் வச்சிருக்க கக்காஷி ஹாட்டாகே. ஸோ ஒபிட்டோவோட கிஃப்டால் கிடைச்ச அவனோட பவர்ஸான இந்த 2 மங்கேக்யோ ஷரிங்கனை வச்சு நம்ம கக்காஷியால் காகியாவோடையே ஈக்குவலாக ஃபைட் பண்ண முடிஞ்சது. இந்த பவர் வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி அநியாயத்துக்கு டெம்பரவரியாக தான் இருந்துச்சு. பட் கக்காஷியோட ஓவரால் டோட்டல் ஸ்ட்ரென்த்தையே வந்துட்டு அநியாயத்துக்கு பூஸ்ட் பண்ணியிருக்கு. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவனால் பர்ஃபெக்ட் சூசனோ கிரியேட் பண்ண முடியும், அதால் பறக்க முடியும், அண்ட் 10 டெல்ஸோடையே சண்டை போட முடிஞ்சது. அண்ட் காமுயி வந்துட்டு இட்டாச்சிக்கு வந்துட்டு கென்ஜுட்ஸுல வந்துட்டு கெத்துனா, நம்ம தலைமை கக்காஷிக்கு வந்துட்டு காமுயி தான். இதை பயன்படுத்தி அவன் மேலே நீங்கள் என்ன அட்டாக்கை பயன்படுத்தினாலும் அந்த மாதிரி எப்படி ஓபிட்டோ பண்ணுவானோ அதே மாதிரி கக்காஷி அலி பண்ண முடியும். அண்ட் கக்காஷியோட சுசனோவால் காமுயி ஷூரிகன்னு ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ண முடியும். இந்த ஷூரிகனை யூஸ் பண்ணி அந்த ஷூரிகன் எதெல்லாம் தொடுதோ அது எல்லாமே இன்னொரு டைமென்ஷனுக்கு எரேஸ் ஆகிடும். அண்ட் கக்காஷியோட ஓவரால் ஸ்பீட் அண்ட் ரிஃப்ளெக்ஸே அநியாயத்துக்கு பூஸ்ட் ஆகிடுச்சு. அவனோட நார்மல் சிடோரி வந்துட்டு சிடோரி ரைக்ரின்ற அல்டிமேட் ஃபார்மை எடுத்து அந்த தண்டர் எதெல்லாம் தொடுதோ அது எல்லாமே டோட்டலாக அனதர் டைமென்ஷனுக்கு எரேஸ் அவுட் ஆகுற மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பான். இவனோட இந்த ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் அண்ட் டபுள் மங்கேக்யோ ஷரிங்கன் எல்லா எபிலிட்டிஸையும் நான் இதுக்கும் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கும் லிங்க் கீழே தான் கொடுத்துருக்கேன், வேணா போய் செக் பண்ணுங்கள். டோட்டலாக உங்களுக்கு ஃபுல்லாக அவனோட அந்த டபுள் மங்கேக்யோ ஷரிங்கனில் கக்காஷி எவ்வளோ ஒரு பவராக இருந்தான்னு தெரியும். அதே மாதிரி இட்டாச்சி உச்சிஹாவோட சுசனோவில் எவ்வளோ ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னு உங்களுக்கு அந்த வீடியோவை பார்க்கும்போது தெரியும். அண்ட் அஃப்கோர்ஸ் அவனோட பேட்டில் ஐக்கியும் கக்காஷியும் ஒரு சின்ன வயசுலேருந்தே இருந்த ஒரு ஜீனியஸ் தான், அதையும் வந்துட்டு நம்ம நோட் பண்ணணும். ஷரிங்கன் இல்லாமலே மாஸ்டர் ஆஃப் 1000 டெக்னிக்ஸ்னு சும்மாவா சொன்னாங்க. ஸோ ஓகே, செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்பீட் அண்ட் எஜிலிட்டி. கக்காஷி நார்மலாகவே ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருப்பான். அண்ட் அவனுக்கு டபுள் மங்கேக்யோ ஷரிங்கன் கிடச்சோடனே அவனோட ஐஸ் எல்லாம் அவனோட பெர்செப்ஷன்லாம் யூஸ் பண்ணி அண்ட் அவனோட லைட்னிங் ஸ்டைல் ஜூட்ஸுவெல்லாம் யூஸ் பண்ணும்போது அநியாயத்துக்கு ஃபாஸ்ட்டாக எந்த பக்கம் வேணால் ரிஃப்ளெக்ஸோட சுற்றுவான். ப்ரூஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காகியாவோட ஃபைட் பண்ணும்போது காகியாவோட ஸ்பீடுக்கு ஈக்குவலாக கக்காஷியால் மூவ் பண்ண முடிஞ்சுது. அண்ட் இட்டாச்சி அவன் என்னதான் ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் அவனோட பிக் ஃபோர்ட்டுன்னு பார்க்கும்போது வந்துட்டு அவனுக்கு ஸ்பீடு அந்தளவுக்கு இல்லை. எப்பவுமே நம்ம தலைமை ஒரே இடத்துல நின்றுட்டு ஃபைட் பண்ணுற மாதிரி தான் மோஸ்ட்டாக காட்டுவாங்க. அவனோட கென்ஜுட்ஸு பயன்படுத்துறதுனாலையும் அவனோட பெர்செப்ஷன் டைமிங்ஸ்னாலையும் டபுள் மங்கேக்யோ ஷரிங்கன் வச்சிருக்க கக்காஷி அளவுக்கு அவனுக்கு ஸ்பீடு இல்லை. ஸோ ஸ்பீட் அண்ட் எஜிலிட்டியில் வின்னர் கக்காஷி. ஸோ கக்காஷியோட அட்டாக் பவர் பார்த்தோம்னாக்கா பர்ஃபெக்ட் சூசனோ,
காமுயி ஷிரிகன், காமுயி ரைக்கிரி, இந்த மாதிரி எல்லா ஃபோர்ட்லையும் அவனால் லாங் ரேஞ்ச் அட்டாக் பயன்படுத்தணும்னு நினச்சானா அதுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா பவர்டு வெப்பன் இருக்குது, ஷார்ட் ரேஞ்சுக்கும் ஒரு வெப்பன் இருக்குது. எல்லா ரேஞ்சிலையும் அவனால் சூப்பராக ஒரு டெஸ்ட்ரக்ஷன் கேப்பபிலிட்டி அநியாயத்துக்கு இருக்குது. அண்ட் நம்ம தலைவன் இட்டாச்சிக்கு அவன் டோட்சுகா பிளேடை பயன்படுத்தி ஒரே ஒரு தொட்டாலே எதுவாக இருந்தாலும் சீல் ஆகிடும். ஒரோச்சிமாருவும் இப்படி தான் சீல் பண்ணுவான். அண்ட் ஆல்சோ அவனோட அமத்தராசுவை பயன்படுத்தி அவனால் எதை வேணாலுமே எந்த ரேஞ்சில் இருந்து வேணாலுமே எரிக்கலாம். ஸோ அட்டாக் பவரில் வின்னர் யாருன்னு பார்க்கும்போது ட்ராவில் தான் முடியுது. ஏன்னா இட்டாச்சியோட சீலிங் பவர்ஸ் லீத்தலாக இருந்தாலும் கக்காஷியோட காமி அநியாயத்துக்கு விர்சட்டைலாக இருக்குது. ஸோ இதை நான் வந்துட்டு ட்ராவில் விட்டுறேன். அண்ட் இப்போ டிஃபென்ஸ் பார்ப்போம். கக்காஷி கிட்ட வந்துட்டு நான் சொன்ன மாதிரியே காமியை பயன்படுத்தி அவன் உடம்புல எந்த பொருளையுமே தொட விடாத மாதிரி பண்ண முடியும், ஓபிட்டோ மாதிரி. ஸோ இதை பயன்படுத்தி அவனால் எந்த ஒரு நின்ஜுட்ஸு டைஜுட்ஸு எதுவாக இருந்தாலுமே தப்பிக்க முடியும். அண்ட் அவனோட பெர்ஃபெக்ட் சூசனாவை பயன்படுத்தும் போது ஒரு அன்டச்சபிள் கேரக்டராக மாறிடுறான். அண்ட் இட்டாச்சியை நம்ம பார்க்கும்போது அவனோட யாட்டா மிரரை பற்றி நான் சொல்லவா வேணும். என்ன ஒரு அட்டாக்காக இருந்தாலும் அதால் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணிட முடியும். ஒரு இம்ப்ரெனிட்ரபிள் டிஃபென்ஸாக இருக்கும். ஸோ இந்த டிஃபென்ஸோட வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ட்ராவில் தான் முடியுது. ஸோ இப்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இட்டாச்சிக்கு கென்ஜுட்ஸுன்னு அவங்க சொல்கிற மாதிரி நம்ம கக்காஷிக்கு காமுயி தான். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுவோம். ஸோ இட்டாச்சியோட கென்ஜுட்ஸு அவன் சுக்கியோமி யூஸ் பண்ணாமல் கூட கக்காஷியை ஈஸியாக அவனால் ட்ராப் பண்ண முடியும். பட் இதில் என்ன பிரச்சனைனா கக்காஷியால் அவனோட ஓன் ஷரிங்கனை பயன்படுத்தி தியாரட்டிக்கலி நோட் பண்ணுங்கள், தியாரட்டிக்கலி ஒரு ஷரிங்கனை யூஸ் பண்ணி இன்னொரு கென்ஜுட்ஸ்லேருந்து வெளியே வர முடியும். ஏன்னா இதை மற்ற நிறைய மங்கேக்கியோ ஷரிங்கன் யூசர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கக்காஷியால் தியாரிட்டிக்கலி இட்டாச்சியோட கென்ஜுட்ஸுலேருந்து வெளியே வர முடியும். அண்ட் இப்போது நம்ம கக்காஷியோட காமியை பார்த்தோன்னா எந்த அட்டாக்காக இருந்தாலும் அதை வேறு டைமென்ஷனுக்கு அனுப்புறது மட்டும் இல்லாமல் எந்த அட்டாக்காக இருந்தாலும் அவன் மேலே படுறதுலேருந்து தடுக்கிறது மட்டும் இல்லாமல் அவனால் எங்கேருந்து வேணால் இட்டாச்சியை ஸ்னைப் பண்ணி அவனோட டைமென்ஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட முடியும். ஸோ இதனால கென்ஜுட்ஸு வர்சஸ் காமின்னு பார்க்கும்போது வின்னர் கக்காஷி. ஸோ இப்போ ரவுண்ட் 3. ஸோ இதில் வந்துட்டு 3 சினாரியோ இருக்குது. நம்ம சினாரியோ 1 வந்துட்டு லாங் ரேஞ்ச் பேட்டில்னு வச்சுக்கலாம். ஸோ லாங் ரேஞ்ச் பேட்டில்னு பார்க்கும்போது கக்காஷி ஈஸியாக லாங் ரேஞ்ச் பேட்டில் வந்துட்டு இட்டாச்சியோட டாமினேட் பண்ணிடுவான். ஏன்னு கேட்டிங்கன்னா காமியோ ஷிரிகன் யூஸ் பண்ணி இட்டாச்சியோட சுசனோவையே அவனால் எரேஸ் பண்ண முடியும். அண்ட் இட்டாச்சியோட அமேத்தராசு அநியாயத்துக்கு டேஞ்சரஸாக இருந்தாலும் கக்காஷியோட காமியை யூஸ் பண்ணி ஈஸியாக அவன் தப்பிச்சிருவான். அண்ட் ஆல்சோ லாங் ரேஞ்ச் பேட்டிலில் இட்டாச்சியோட டோட்சுகா பிளேடாக இருந்தாலும் சரி, இல்லைனா அவனோட யாட்டா மிரரும் அநியாயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ லாங் ரேஞ்ச் பேட்டிலில் ஜெயிக்கிறது கக்காஷி தான். ஸோ சினாரியோ 2 க்ளோஸ் காம்பேட். ஸோ இதில் வந்துட்டு இட்டாச்சியோட டோட்சுகா பிளேடு வந்துட்டு அநியாயத்துக்கு டேஞ்சரஸாக மாறிடுது. கக்காஷி கிட்ட என்ன தான் வந்துட்டு ஸ்பீட் அண்ட் ரிஃப்ளெக்ஸஸ் இருந்தாலுமே அவனோட டோட்சுகா பிளேட் லைட்டாக பட்டாலும் மர்கையாக தான். பட் கக்காஷி அவனோட ஸ்பீட் அண்ட் ரிஃப்ளெக்ஸஸை பயன்படுத்தும் போது அப்படியே அவன் காமியையும் யூஸ் பண்ணி அவனோட ஹோல் சுசனோக்கே வந்துட்டு அந்த காமியை எப்படி அவன் பாடியில் பயன்படுத்தி ஹெல்ப் பண்ணி அதை தப்பிக்கிறானோ மற்ற டைமென்ஷனுக்கு அதை பண்ண முடிஞ்சிச்சுன்னா அவனால் ஈஸியாக ஒரு கவுண்டர் ஸ்ட்ரைக்கை பயன்படுத்த முடியும். ஏன்னா கக்காஷியோட சுசனோலையும் ஒரு பிளேட் இருக்குது. பட் இப்போ சினாரியோ 3 இட்டாச்சி மட்டும் சுக்கியோமி கக்காஷி மேலே பயன்படுத்திட்டானா கேம் ஓவர், கக்காஷி காலி, மர்கையா தான். இதுக்கு மேலே கக்காஷியால் எதுவும் பண்ண முடியாது. சுக்கியோமிக்குள்ளே கக்காஷி போயிட்டானா இட்டாச்சி தான் வின்னர். பட் நமக்கு ஏற்கனவே கக்காஷி வந்துட்டு எப்படி வந்துட்டு கென்ஜுட்ஸுல மாட்டிக்காமல் இட்டாச்சியோட சண்டை போட்டுட்ருப்பான்னு தெரியும். நிறைய சீசன்ஸ்லலாம் காட்டியிருப்பாங்க. அவனோட ஓன் ஷரிங்கனை யூஸ் பண்ணி டைரக்ட் ஐ கான்டாக்ட் பயன்படுத்தாமல் அவன் சண்டை போட்டானா கக்காஷியால் ஜெயிக்க முடியும். ஸோ இப்போ கன்க்ளூஷனுக்கு வருவோம், யார் ஜெயிச்சா இந்த டோட்டல் ஃபைட்டில். இப்போ நான் சொன்ன மாதிரியே எக்கச்சக்க ஃபேக்டர்ஸ் இருக்குது. யார் வேணால் ஜெயிக்கலாம். பட் யாருக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா அதிகமான பாசிபிலிட்டி இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும். கரெக்டாக நம்மளால கன்ஃபார்ம் இவன் தான் ஜெயிப்பான்னு சொல்ல முடியலனாலும் இவனுக்கு ஜெயிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ அந்த லாஜிக்கில் பார்க்கும்போது கக்காஷியோட டபுள் மங்கேக்கியோ ஷரிங்கன் வச்சிருக்கும் போது அவனோட டெக்னிக்ஸ் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அண்ட் பவர்ஸ் வந்துட்டு இட்டாச்சியோட லைட்டாக ஒரு எக்ஸ்ட்ரா எட்ஜில் இருந்ததுன்னு தான் சொல்லணும். லைக் அவனோட காம்பினேஷன் ஆஃப் ஸ்பீடாக இருக்கட்டும் அண்ட் அவனோட காமி ரைக்கிரி எபிலிட்டிஸாக இருக்கட்டும், சுசனோ, காமி ஷிரிகன், காமியோட அவன் மற்ற டெக்னிக்ஸ் எல்லாமே வந்துட்டு அவனை லிட்ரலி காகியாவோட ஃபைட் பண்ணுற அளவுக்கு ஈக்குவலில் போட்டுச்சு. பட் இதையும் நம்ம நோட் பண்ணி தானும், இட்டாச்சி மட்டும் டோட்சுகா பிளேடால் ஒரு ஸ்ட்ரைக் வந்துட்டு கக்காஷி மேலே போட்டாலும் தோத்துருவான். அண்ட் கக்காஷியை சுக்கியோமியில் அவன் போட்டாலும் கேம் ஓவர், இட்டாச்சி தான் ஜெயிப்பான். பட் அதிகமான சான்சஸ் யாருக்கு ஜெயிக்கிறதுக்கு இருக்குன்னு பார்த்தோன்னாக்கா அது நம்ம கக்காஷி தான். ஸோ ஓகே மக்களே, ஸோ இந்த அவுட்கம்மை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை இந்த மாதிரி வந்துட்டு இட்டாச்சிக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா சான்சஸ் இருக்குது, அதை நான் சொல்ல மறந்துட்டேன்னா அதையும் பற்றி சொல்லுங்கள். நல்ல டிஸ்கஷன் பண்ணலாம். ப்ளீஸ் டோன்ட் யூஸ்
பேட் வேர்ட்ஸ். எனக்கு தெரியும் உங்க எல்லாருக்குமே எந்த அளவுக்கு வந்துட்டு இவங்க 2 பேரையும் பிடிக்கும்னு. லெட்ஸ் கீப் இட் ஹெல்த்தி. பட் இது வந்துட்டு கம்மிங் ஃப்ரம் எனக்கு 2 பேரையுமே ஈக்குவலாக பிடிக்கும். இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் மீ. அதையும் மனசில் வச்சுட்டு ஒரு நல்ல டிஸ்கஷன் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னொரு வீடியோ பாருங்கள். மாஸ்டர் ஃப்ளிக்ஸ் சைனிங் ஆஃப். மாட்டாமே கிரிஞ்சு